இது சிதம்பரத்துல புயலா? ஐயா! ஜாலி, 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 ஜாலி. ஒரு சாக்கா வச்சு ஒரு வாரம் வேலைக்கு போ தேவையில்லங்க. நான் சொன்னாங்க, காரைக்கால்ல தான் கரையா கிடக்குதுன்னு. அப்ப எட்றா வண்டியன்ட்டு நானும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். மழை சும்மா வெளுத்து வாங்குதுங்க. வைப்ர ஃபுல் ஸ்பீட்ல வச்சுட்டு போயிட்டு இருந்தா, கலைஞரையோட சிலை கொடியோட பக்காவா இருந்ததுங்க. போய் ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு பார்த்தா காத்து சும்மா பிச்சுக்கிட்டு அடிக்குதுங்க. ஏன் இப்படி இருக்கு? காரைக்கால்ல என்ன காட்டு காட்டுதோ அப்படின்ட்டு நானும் கார்ல கிளம்பிட்டேங்க. போற வழியில தரங்கம்பாடி பீச் இருக்கு, பார்த்துட்டு போலான்னு போனா எல்லாம் தண்ணிங்க. பயங்கர காத்து வேற, கொடைய கூட பிடிக்க முடியல பாத்துங்களா. டேனிஷ் கடல்லாம் புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. எல்லா கடையுமே பூட்டி இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தா நம்ம உதயநிதி நடிச்ச சரவணன் இருக்க பயமே படம் ஷூட்டிங் இங்கே தான் எடுத்தாங்களாம். அதை அப்படியே ஒரு விசிட்டிங்கை பார்த்துட்டு கடலை போய் பார்த்தா கடல் கடந்து கொந்தளிக்குதுங்க. தரங்கம்பாடி பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வழியாக பீச்செல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டு கடகடன்னு கிளம்பிட்டாங்க. இயற்கையை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நடக்குன்னு நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா இதனால அதனாலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்த அரை மணி நேரத்தில் காரைக்கால் வந்துட்டாங்க ஒரு தடையா. என்னதான் வண்டி ஓட்டு பழகினாலும் இதாப்புல லாரி வந்தால் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. பார்த்து ஓட்டுங்க வண்டியை மழையிலலாம். பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு. பார்த்தீங்களா இவ்வளோ மழையாக இருக்குன்னுட்டு. பட் எதிர்பார்த்தாலும் இல்லைங்க. புயல் வர்றதுக்கான அறிகுறியும் தெரியல. நைட்டு டீயை குடிச்சிட்டு வண்டி எடுப்பேன். நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். பாய்.